மறைக்கப்பட்ட சித்த ரகசியங்கள் என்கிற சீரீஸ்ல பேசிட்டு இருக்கோம். கூடுதல் உண்மை. இந்த உடலிலே நோய் என்பது மிக முக்கியமானது. உடல் ஆன்மீகத்திற்கு முக்கியமானது. நோயை களைவது என்பது மிக மிக முக்கியமானது. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்பதனால் உடலில் இருக்கிற நோயை போக்குவதற்கு நாம் உண்மையிலே ஆன்மீகத்தில் முயற்சி செய்ய வேண்டும். நோய் பல துளைகள் வழியாக உள்ளே நுழைகிறது. வாய், கண், மூக்கு என்ற துவாரங்களின் வழியாக உள்ளே நுழைகிறது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ உள்ளே நுழைந்து அது உங்கள் நோயை கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த கிருமி செத்து விடுகிறது. உதாரணமாக, உங்கள் வாய்க்குள் நுழைந்து உள்ளே செல்லும் பொழுது இந்த ஜீரண ஆசிடிலே அந்த கிருமி செத்து போகிறது, நோய் தருவதில்லை. ஆனால் ஒரு சித்த ரகசியத்தை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தொப்புளின் வழியாக எந்த கிருமி உள்ளே நுழைகிறதோ அந்த கிருமி கட்டாயமாக உங்களுக்கு நோயை தரும். இந்த உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி நோய்களுக்கான காரணமே தொப்புளின் வழியாக நுழைகிற நோய்தான். இதை நம்முடைய சித்தர்கள் 10,000 20,000 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லி வைத்தார்கள். குடலிலே முதலில் நீ எப்பொழுது சுத்தம் செய்கிறாயோ உனக்கு எந்த நோயுமே வராதுடா என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை இப்பொழுது ஆங்கில மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பவோ கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இந்திய சித்தர்கள். எனவே இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு சித்த ரகசிய பயிற்சியை நான் ஒன்று சொல்கிறேன். கையில சுத்தமான ஹை குவாலிட்டி தேங்காய் எண்ணெய், செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை கொஞ்சோன்னு ஊத்திட்டு சுத்தமான மஞ்சத்தூளை போட்டு ரெண்டையும் கலக்கிட்டு, அவ்வளவுதான். நான் சொல்ற ரகசியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அந்த தேங்காய் எண்ணெயையும் மஞ்சள் தூளையும் கலக்கிட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தொப்புளை சுற்றி நன்றாக தடவி விட்டு, அவ்வளவுதான். நீங்கள் படுத்தீர்கள் என்றால் இதை வாரத்திற்கு 2 முறை செய்தால் போதுமானது. டெய்லி பண்ணக்கூடாது. டெய்லி பண்ண என்ன ஆகும்னா பயங்கர உஷ்ணமாகிவிடும். அது தேவையும் இல்லை என்பதனால் இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த மஞ்சளும் அந்த கலவை உங்கள் தொப்புளுக்குள்ளும் இறங்கும். உங்களை தாக்குகிற கிருமியையும் அது விரட்டி அடிக்கும். இந்த ரகசியத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு முக்கால்வாசி நோய் வராது. இது ஒரு மிகப்பெரிய சித்த ரகசியம்.